தின் கதைகள். இந்த கதை கானகத்தின் இதயமாக விளங்கும் ஒரு பழைய ஆலமரத்தை பற்றியது. அதன் கிளைகள் வானத்தைத் தொட்டு நின்றன. அதன் வேர்கள் மண்ணில் ஆழமாக பரவியிருந்தன. இந்த ஆலமரம் அமைதியான சாட்சியாக பல தலைமுறைகளாக கானகத்தின் கதைகளை தன் மெல்லிய இலைகளின் சலசலப்பில் பொதிந்து வைத்திருந்தது. ஒரு காலத்தில் இந்த ஆலமரத்தின் அடிவாரத்தில் ஒரு குட்டி முயல் வசித்து வந்தது. அதன் பெயர் துள்ளி. துள்ளி மிகவும் சுறுசுறுப்பானது. அதன் பெரிய காதுகள் எப்போதுமே சுற்றியுள்ள ஒலிகளை கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கும். கானகத்தின் ஒவ்வொரு அசைவும் அதற்கு ஒரு புதிய பாடம். மரத்தின் கீழ் ஒரு மரங்கொத்தி அதன் அலகால் ட்ரம் அடிப்பது போல் மரத்தை சீராக தட்டிக் கொண்டிருந்தது. அந்த குயில் அதன் இனிமையான குரலில் பாடிக்கொண்டிருந்தது. இவை அனைத்தும் துள்ளிக்கு மகிழ்ச்சியை தந்தன. ஒரு நாள் கானகத்தில் பயங்கர வறட்சி ஏற்பட்டது. ஆறுகள் வறண்டு போயின. செடிகள் வாடத் தொடங்கின. விலங்குகள் தண்ணீருக்காக அலைந்தன. துள்ளிக்கு மிகவும் பயமாக இருந்தது. அதன் குடும்பம் தாகத்தால் வாடியது. அப்போது அந்த குட்டி முயல் ஆலமரத்திடம் சென்றது. பெரிய மரமே, எங்களுக்கு உதவுங்கள். தண்ணீர் எங்கே இருக்கிறது என்று கண்ணீருடன் கேட்டது. ஆலமரம் அமைதியாக இருந்தது. அதன் இலைகள் மெதுவாக அசைந்தன. திடீரென மரத்தின் மிக பழமையான கிளையிலிருந்து ஒரு குரல் வந்தது. அது ஒரு முதிய ஆந்தையின் குரல். துள்ளி, கவலைப்படாதே. இந்த மரத்தின் வேர்களுக்கு அடியில் ஒரு ரகசிய ஊற்று இருக்கிறது. அது எப்பொழுதும் வற்றாது. ஆனால் அதற்கு ஒரு நீண்ட சுரங்கப்பாதை வழியாகச் செல்ல வேண்டும் என்றது ஆந்தை. துள்ளிக்கு முதலில் பயமாக இருந்தது. ஆனால் தன் குடும்பத்தின் தாகம் அதன் பயத்தை போக்கியது. அது ஆந்தை சொன்ன சுரங்கப்பாதையை தேடிச் சென்றது. நீண்ட தூரம் இருட்டில் சென்றது. இறுதியில் ஒரு குளிர்ந்த தெளிவான ஊற்றைக் கண்டது. அது மகிழ்ச்சியுடன் தண்ணீரை அருந்தியது. பிறகு தன் குடும்பத்தினரையும் மற்ற விலங்குகளையும் அழைத்துச் சென்றது. கானகம் மீண்டும் பசுமையுடன் செழித்தது. ஆலமரம் துள்ளியின் தைரியத்தையும் அதன் முயற்சியையும் போற்றியது. அன்றும் இன்றும் அந்த ஆலமரம் கானகத்தின் இதயமாக பல கதைகளை தன் இலைகளின் சலசலப்பில் பொதிந்து வருங்கால தலைமுறைகளுக்கு கடத்தி கொண்டிருக்கிறது. அதன் வேர்கள் போல கானகத்தின் கதைகளும் ஆழமாக பதிந்துள்ளன. அவை என்றுமே அழியாது.